ஓகே ஃபைனல். இப்பார்வபுலோல் 12வது கேள்வி. اختر المجموعة الصحيحة من حروف الجر لتملأ الفراغات. அப்ப இங்க பாருங்க, ஒரு வசனம், நீண்ட ஒரு வசனம் தரப்பட்டு இடைவெளிகள் தரப்பட்டிருக்குது. அந்த இடைவெளிகளுக்கு பொருத்தமான இடைச்சொற்களை தெரிவு செய்ய வேண்டும். இப்ப இடைச்சொற்கள் என்று வருகின்ற போது இந்த கேள்வி இப்படித்தான் இருக்கும். இடைச்சொற்களை கொண்டு ஒரு தொகுதியை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு ஒன்றோ இந்த வசனம் சம்பந்தமான ஒரு தெளிவு எங்களோட பாடத்துல எங்களுக்கு இருக்க வேண்டும், சரியா? அல்லது அந்த வாசிப்பு ஓட்டத்துல அவனோட லாங்குவேஜ் பவரை கொண்டு இந்த கேள்வி எங்களுக்கு செய்ய முடியும். பாருங்க, இன்னல் ஹாத்திஃபன் நக்கால் விஜ்ஹத்தி நதரி தரூரியுன் வக்தினா அல் ஹாதிஃப் வ அன கமுமஸ்ஸிலின் அஹ்தாஜு ஹாதல் ஹாத்திஃப் லிகை அத்தவாஸல زملائي الفناني أما النوعية الهاتف النقال فأنا أحرص امتلاك أحدث جهاز الهاتف النقال. கேள்வி பாருங்க. அப்ப இதுக்கு மிக பொருத்தமானபடியா நாங்க பார்க்கின்ற போது 4வது விட சரியான விட நாங்க கமெண்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி? முதலாவது மின், முதலாவது வரணும், மின் வர வேண்டும். மின் பாருங்க, இன்னல் ஹாத்திஃபன் நக்கால் மின் என்று சொல்றது மின் விஜ்ஹத்தி நதரி, எனது கண்ணோட்டத்தில், எனது பார்வையில் கருத்து. கையடக்க தொலைபேசி எனது பார்வையில், மின் விஜ்ஹத்தி நதரி தரூரியின் அத்தியாவசியமானதாகும். ஃபீ வக்தினா, அடுத்தது ஃபீ வக்தினா அல் ஹாதிர், எங்களது சமகாலத்தில், அல் வக்துல் ஹாதிர் சொல்வது சமகாலம், எங்களுடைய இந்த சமகாலத்திலே என்னுடைய பார்வையில் கையடக்க தொலைபேசியானது இன்றியமையானது அல்லது மிகவும் அவசியமானது. நான் ஒரு நடிகர் என்ற வகையில், சொல்றது அந்த இங்கிலீஷ்ல நான் ஒரு நடிகன். இங்க முமஸ்ஸில் என்று சொன்னால் 2 கருத்து இருக்கின்றது. ஒன்று பிரதிநிதி முமஸ்ஸில், இன்னொரு கருத்து இருக்குது முமஸ்ஸில் என்று சொல்றது நடிகனுக்கு நாங்க சொல்றோம். முமஸ்ஸிலும் நடிகன், முமஸ்ஸிலத்து நடிகன். வஅனக முமஸ்ஸிலின், நான் ஒரு நடிகன் என்ற வகையில், அஹ்தாஜு வந்தால் இலா கட்டாயம் வரும். இந்த சொல்ல வச்சு உங்களுக்கு சில நேரம் விடைய தெரிவு செய்யணும். பாருங்க, அஹ்தாஜு இலா வரணும். முமஸ்ஸிலன் அஹ்தாஜு இலா ஹாதல் ஹாத்திஃப், நான் ஒரு நடிகர் என்ற வகையில் எனக்கு இந்த அல் ஹாத்திஃப் கையடக்க தொலைபேசி தேவைப்படுகின்றது. அஹ்தாஜு இலாண்டால், இஹ்தாஜா இலாண்டால் தேவைப்பட்டது, தேவை உடையவனாக இருந்தால் எதன்பால் தேவையோ அதுக்கு இதா வரும். நான் ஒரு நடிகர் என்ற வகையில் இந்த கையடக்க தொலைபேசி எனக்கு அவசியப்படுகின்றது, தேவைப்படுகிறது. எதற்காக? லிகை அத்தவாசல, தொடர்பு கொள்வதற்காக வேண்டும். அதவாத்துன் நஸ்ப், லிகை அத்தவாசல மஅ ஸுமலாஇ அல் ஃபன்னானீன். எனவே ஃபன்னான்னு சொன்னாலும் நடிகர்களுக்கு நாங்க சொல்றோம், கலைஞர்களுக்கு நாங்க சொல்றோம். ஃபன்னானும் ஃபன்னானூன கலைஞர்கள், சரியா? லிகை அத்தவாசல மஅ ஸுமலாஇ அல் ஃபன்னானீன், என்னுடைய கலைஞர் நண்பர்களுடன் நான் தொடர்பு கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு நடிகர் என்ற வகையில் இந்த தொலைபேசி எனக்கு தேவைப்படுகின்றது. அம்மா அந்நௌஇயத்தில் ஹாத்திஃப் அந்நக்கால், கையடக்க தொலைபேசியின் அந்த மொடல், நௌஇயான்னு சொல்றது அந்த மொடல், அந்த வகையை பொறுத்த மட்டில் நான் ஆசைப்படுகிறேன். ஹரஸ யஹரிஸு அலா, ஹரஸ யஹரிஸு அலா இம்திலாகி அஹ்தஸ் ஜிஹாதில் ஹாத்திஃபின் நக்கால். அஹ்தஸ் என்று சொல்றது நவீனம், மிக அதாவது லேட்டஸ்ட் சொல்றாங்க. லேட்டஸ்ட் அஹ்தஸ் ஜிஹாதில் ஹாத்திஃபின் நக்கால், லேட்டஸ்டான கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பதற்கு, சொந்தமாக வைத்திருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதாவது கையடக்க தொலைபேசியின் வகையை பொறுத்த மட்டில் மிக நவீனகரமான கையடக்க தொலைபேசியை சொந்தமாக வைத்திருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்றார். பாருங்க, மின், அடுத்தது ஃபீ, அடுத்தது இலா, மஅ, அலா. சரியான விட 12வதுக்கு சரியான விட 4வது விடையா.
ஓகே, இது வந்து கையடக்க தொலைபேசி சம்பந்தமாக பிரபலங்கள் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து வருகின்ற ஒரு வசனம் தான் இது. 13வது வசனம், மின் இமாராத்தில் கரம் வமின் இமாராத்தில் லுஉம். அப்ப இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இமாராத்துல் கரம்னு சொல்ல, இமாராத்துன்னு சொல்றது அடையாளங்கள், அலாமாத்துல கருத்து. இமாராத்துல் இமாராத், அலாமத்துல் அலாமத், அடையாளங்கள். அத கரம் என்று சொல்றது வந்து அன்பு கருணை. இன்னொரு கருத்து இருக்குது தான தர்மம் செய்யறது, கரீம். இங்க அன்பு கருணை. இந்த அன்பு கருணையிட அடையாளங்கள்ல வர விஷயமும் அமீன் இமாராத்தில் லுஉம் சொல்றது இழிவு, சரியா? அதன் அடையாளங்கள்ல வருகின்ற ஒரு விஷயம். அப்ப இதற்கு மிக பொருத்தமான விடயம் அர் ரஹ்மத்து வல் கஸ்வா. இதோட பாடத்தை வருகின்ற ஒரு தகவல் தான், சரியா? மின் இமாராத்தில் கரமி அர் ரஹ்மா, ரஹ்மானாலும் அன்பு கருணை. மின் இமாராத்தில் லுஉம், இழிவிட அடையாளங்கள்ல உண்டு சொன்னால் அல் கஸ்வா, கடின சித்தம், கடுமையாக நடந்து கொள்ளல். கஸ்வா, கஸ்வத்துல் கல்புன்னு சொல்லுவோமே, கடின சித்தம் கொண்ட உள்ளம்னு சொல்லுவோம், கஸ்வத்துல் கல்ப். அப்ப அந்த கருணை அன்பு, அப்ப அன்பு கருணை என்பது இந்த கருணையிட அடையாளங்கள் ஒன்றாகும். இந்த கடின சித்தம் என்பது இழிவின் அடையாளங்களுள் ஒன்றாகும். சார் கொஞ்சம் ரிப்பீட் சொல்றா, ஸ்ட்ரக் ஆகுது. ஓகே, பாருங்க. மின் இமாராத்தில் கரம் அர் ரஹ்மா, அன்பின் அல்லது கருணையின் அடையாளம் அது அன்பு, ரஹ்மான்னு சொல்லுவோம். ஒமின் இமாராத்தில் லுஉம், இழிவின் அடையாளம் கடுன சித்தம், கடுமையாக நடந்து கொள்ளல். 13க்கு அடுத்த கிழமை ஸ்டக் ஆகுதா? இல்ல சார். இல்ல சார். ஓகே ஓகே, ஓகே ஃபைன். ஓகே, 14வது நாங்க போங்க. 14வது இக்தர் அல் மஜ்மூஅத அல்லதி ஃபீஹா தனாசுகுத் தாம். பாருங்க, தனாசுகுத் தாம், முழுமையான பொருத்தப்பாடு இருக்கின்ற குழுமத்தை தெரிவு செய்க. அத்தனாசுகுத் தாம். மக்ஹா, இன்டர்நெட் கஃபே. மதஅம், உணவகம், ரெஸ்டாரண்ட். ஃபாகிஹி, பழக்கடக்காரன். மஹல்லுல் மலாபிஸ், ஆடைகள் கடை. அல் ஹுதரி, மரக்கறி கடைக்காரனுக்கு நாங்க சொல்றோம். அப்ப இதுல நான் முதலாவது பொருத்தமான விடைய சொல்லிட்டு விஷயத்துக்கு வரேன். இதுக்கு 14வதுக்கு சரியான விட 4வது மஹல்லுல் மலாபிஸ். மஹல்லுல் மலாபிஸ் தான் தனாசுகுத் தாம். மஹல்லுல் மலாபிஸ் தான். என்ன மஹல்லுல் மலாபிஸ் பாருங்க, கமீஸ் சட்டை, உங்களுக்கு ஷர்ட்டுக்கு நாங்க சொல்றது. தன்னூரா, பிஸ்கட்டுக்கு நாங்க சொல்றது. புஸ்தான், பெண்களோட அந்த சட்டை கவுனுக்கு நாங்க சொல்றது. மெக்தஃபுன், கோட்டுக்கு நாங்க சொல்றது. அப்ப இது முழுமையான பொருத்தப்பாடு. இது மஹல்லுல் மலாபிஸ் இருக்கிற விஷயங்கள். ஷர்ட் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, கவுன் இருக்குது, கோட் இருக்குது. எஸ். என்ன பில மக்குகால, மக்குகால அசீர் இருக்கும். ஓகே சரி. ஷாய் இருக்கும். ஓகே. தன்னூரா, பிஸ்கட் அங்க இருக்குமா? பிஸ்கட் இருக்காது, கஹ்வா இருக்கும். அப்ப இது தனாசுக் தாம். மத்அம், உணவகம். ஓகே, பாப்போம். சலதா, சலட் இருக்குது, ரைட், குட். கிப்சா, புரியாணி. ஓகே, கிப்சத்து தஜாஜ் அல்லது தஜாஜ் கோழி மீட். ஓகே. எது இல்ல? சௌபுன் இல்ல, ஆடை அங்கிக்குமா? ஆடைக்காது உணவகத்துல. ஃபாகிஹி, அவர் என்ன விற்பாரு? பித்திஹ், ஓட்டமலன். ஓகே. ஹலீப், ஹலீப் விற்பாரா? பால் இல்ல, அது பக்கால தான் இருக்கும். முர்துகால், ஆரஞ்சு. ஓகே. கும்மசரா, இந்த பேஸ் காய்க்கு நாங்க சொல்றது கும்மசரான்னு சொல்லி. அப்ப இதுல மிகவும் பொருத்தப்பாடு. அப்ப தனாசுகுத் தாம் பாருங்க, இது அந்த கடைகளோட சம்பந்தப்பட்ட, பல வகையோடு சம்பந்தப்பட்ட, மரக்கறி வகையோடு சம்பந்தப்பட்ட நல்ல விடயங்களை வச்சுதான் இந்த கேள்வி இடம்பெற்றிருப்பதை பார்க்கணும். எனவே தனாசுகுத் தாம்ன்றதுக்கு நான் சொன்னேன் சில பாடங்கள், இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்ட, கண்டுபிடிப்போட சம்பந்தப்பட்ட, அதே போல விளையாட்டோட சம்பந்தப்பட்ட, அளவை நெறிவோடைய சம்பந்தப்பட்ட விடயங்கள், எப்படி இந்த கடைகள், மக்ஹா, மஹல்லுல் மலாபிஸ், சூக்குல் மலாபிஸோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் தொகுத்து எடுத்தால் இந்த கேள்விகளுக்கு இலகுவாக செய்ய முடியும். இதெல்லாம் உங்களோட புத்தகத்தில் இருக்கின்ற தகவல்கள் தான், சரியா? அல்லது லாங்குவேஜ் தெரியுமாக இருந்தாலும் கூட
புத்தகத்தை வாசித்து இருக்காவிட்டாலும் இதை செய்யணும். மொழி தெரியுமாக இருந்தால், உதாரணமாக அவங்களுக்கு பித்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னூறான்னு சொன்னா இந்த சிலாக்கள் தன்னூறான்னு சொன்னா அடுப்புக்கும் யூஸ் பண்றது. அடுப்பு சரியா? ரைட். ஓகே, இங்க தன்னூறான்னு சொல்றது வந்து மஷ்ஹூர் வந்து இஸ்லாம். ஓகே, அடுத்தது 15வது கேள்வி. 15வது கேள்வி, இம்லஇல் ஃபராகாத் பித்தர்தீப் ஸஹீஹ். பாருங்க, இந்த நான் வசனத்தை வாசிக்கிறேன். 15வதுக்கு விடைய நான் சொல்லிட்டே போறேன். 15வதுக்கு விட 4வது விட. أسسوا بأنفسهم مدنا جديدة حسب طراز معاشهم ونظام مجتمعهم. تؤد إندونيسيا أكبر دول العالم من حيث عدد السكان. سريلانكا دولة ذات إرث حضاري. نحن مضطرون لارتياد المراكز التجارية رغم معارضة الأهل. تم فتح مكة دون الدخول في حرب مع قريش. பாருங்க, மொழிபெயர்க்கிறேன். அஸ்ஸசு பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே ஸ்தாபித்தனர், உருவாக்கிக் கொண்டார்கள். முதனன் ஜதீதத்தன், புதிய நகரங்களை. ஹஸப, அக்கார்டிங் டு, ஏற்ற. திராஸி மஆஷிஹிம், அவருடைய வாழ்க்கை முறைமைக்கு ஏற்ப. லைஃப் ஸ்டைல், திராஸு மஆஷிஹிம் லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை ஒழுங்குக்கு ஏற்ப, வாழ்க்கை முறைமைக்கு ஏற்ப. حسب طراز معاشهم ونظام مجتمعهم. முஜ்தமான்னு சொன்னால் சமூகம், அவர்களுடைய சமூக ஒழுங்குக்கு ஏற்பவும் அவர்களுடைய வாழ்க்கை முறைமைக்கு ஏற்பவும் அவர்களாகவே அவர்களாகவே புதிய நகரங்களை உருவாக்கி கொண்டார்கள், ஸ்தாபித்தார்கள். அடுத்து பாருங்க, துஅத்து இந்தோனேசியா, இந்தோனேசியா கருதப்படுகின்றது அக்பர துவலில் ஆலம், உலகத்திலே பெரிய நாடாக. சரியா? மின் ஹைஸி அததி சுக்கான், சனத்தொகையின் அடிப்படையில். சரியா? சனத்தொகையின் அடிப்படையில். மின் ஹைசு, சனத்தொகை அடிப்படையில் உலகத்தில் மிகப்பெரிய நாடாக இந்தோனேசியா கருதப்படுகின்றது. ஸ்ரீலங்கா தௌலத்துன், இலங்கை ஒரு நாடாகும். ஜாத்து அஸ்மாஉல் ஹம்ஸா, ஜாத்து இர்ஸின் ஹதாரியின், நாகரீக மரபை கொண்ட ஒரு நாடாகும். ஸ்ரீலங்கா தௌலத்துன் ஜாத்து ஹிர்ஸின் ஹதாரி, நாகரீக மரபு, ஹிர்ஸுல் ஹதாரி, நாகரீக மரபை கொண்ட ஒரு நாடாகும். நஹ்னு முத்தர்ரூன, நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். லிர்தியாதில் மராகிஸ் திஜாரியா, வியாபார நிலையங்களை அடிக்கடி சென்று வருவதற்கு. இர்தாத என்ற சொல், இர்தாது, அடிக்கடி சென்று வந்தால், இர்தாத வந்தால் கட்டாயம் இலா வரும். சரியா? وَنَحْنُ مُضْطَرُّونَ لِارْتِيَادِ الْمَرَاكِزِ التِّجَارِيَّةِ, வியாபார நிலையங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். ரஹ்ம முஆரதத்தில் அகல், குடும்பத்தின் எதிர்ப்பு இருந்தாலும் கூட. குடும்பம் பெரும்பாலும் விருப்பம் இல்லை அடிக்கடி கடைக்கு போற விஷயம். குடும்பத்தின் எதிர்ப்பு இருந்தாலும் கூட வியாபார நிலையங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். தம்ம ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. தூன துஹூல், நுழையாமலே, வித்தவுட், தூன் என்பது வித்தவுட், நுழையாமலே. في حرب مع قريش، في حرب مع قريش, குறைஷியர்களோடு ஒரு யுத்தத்தில் நுழையாமலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அப்ப ஹஸப மின் ஹைசு ஜாத்து ரஹ்ம தூன என்பது மிகச் சரியான விடையாகும் இந்த கேள்வி. அடுத்த கேள்வி 16வது கேள்வி. 16வது கேள்வி என்ன? யத்ஹபு, உடைஞ்சு வருது. அவங்களோட கவரேஜ் சிக்கல் இருக்கும், அடுத்த ஆக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. கவரேஜ் என்னமான சிக்கல் அளிக்கிறதா புள்ளோல்? இல்ல சார். ஓகே, எல்லாம் நீங்க ரெக்கார்டிங் கேளுங்க சார். நான் நினைக்கிறேன் அடுத்த ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை, கவரேஜ் உங்களுக்கு தான் சிக்கல் நினைக்கிறேன். அப்ப உங்களோட ஏரியால தான் கவரேஜ் பிரச்சனை வேண்டி. சவுண்ட் கொஞ்சம் கூட்டல் உஸ்தாத். சரி, ஓகே, ரைட். 16வது கேள்வியை பாருங்க. 16வது கேள்வி,
يذهب إلى النادي الرياضي ليقابل أصدقائه ويلعب معهم. பாருங்க கேள்வி வந்து إذا كونت سؤالا مناسبا لهذه الجملة تكون الاختيار المناسب فتكون الاختيار المناسب. إذا كونت سؤالا مناسبا ஒரு பொருத்தமான கேள்வியை நீ உருவாக்கினால் கௌவன என்றால் உருவாக்கு தக்வீனு சுஆல் கேள்வியை உருவாக்கு فتكون الاختيار المناسب பொருத்தமான தேர்வு இருக்கும். இங்க பாருங்க கேள்வி இங்க பாருங்க يذهب إلى النادي الرياضي விளையாட்டு கழகத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் செல்கிறான் லியுகாபில சந்திப்பதற்காக வேண்டி அஸ்திகாஹு தனது நண்பர்களை சந்திப்பதற்காக வயல் அபமாகும் அவர்களோடு விளையாடுவதற்காக வேண்டி லியுகாபில வயல் அப வாவுல் அத்ஃப் அவருடைய நண்பர்களை சந்திப்பதற்காக வேண்டியும் அவர்களோடு விளையாடுவதற்காக வேண்டியும் விளையாட்டு கழகத்துக்கு அவன் செல்கிறான். அப்ப இதுக்கு 16வதற்கு சரியான இதுன்னு சொன்னால் கேள்வி லிமாதா யஸ்ஹபு இலன் நாதிர் ரியாத், ஏன் அவன் விளையாட்டு கழகத்துக்கு செல்லுகிறான் என்பதால் இந்த வசனத்தை நாங்க கேள்வியாக மாற்றினால் சரியான விடையாக இருக்கும். மன் யஸ்ஹபுன்னு கேட்டா அது பொருத்தம் இல்லை, மதா யஸ்ஹபுன்னு கேட்டாலும் பொருத்தம் இல்லை, கைஃப யஸ்ஹபு எப்படி போறான்னு தெரியும். ஏன் போறான்? யஸ்ஹபு லியுகாபில அஸ்திகாஹு வயல்அபு. இந்த லீந்து சொல்றது வந்து லிமாதாவுக்கான விடை. அப்ப இங்க சரியான விடை வந்து 3வது. 17வது إن بعض الناس يظنون أن الإسلام إنما يؤنى بالعبادات الشعائرية فقط لا بالبيئة. சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் இந்த بعض الناس يظنون நினைக்கிறார்கள் أن الإسلام இஸ்லாம் என்பது إنما يؤنى بالعبادة இங்க பாரு இதுக்கு விட வந்து உனிய பி யுக்னா பில் யுக்னால கவனம் செலுத்துறது. இன்னமா யுக்னா பில் இபாதாத்தி ஷஆஇரியத்தி ஃபகத் மட்டும், அதாவது இபாதத் சொல்றது வணக்க கிரிகைகள் வணக்க வழிபாடுகள். அப்ப இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் கவனம் செலுத்துகின்றது என சிலர் நம்புகிறார்கள், சிலர் நினைக்கிறார்கள். லா பில் பி ஆ சூழல் குறித்து அது கவனம் செலுத்துவதில்லை என்றும் நம்புகிறார்கள். சொல்றது லா யுக்னா பில் பி ஆன்னு கருத்து. சரியா? இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் கவனம் செலுத்துவதாகவும் சூழல் குறித்து கவனம் செலுத்துவதில்லை என்றும் சிலர் நம்புகின்றனர். கேள்வி என்னடா, இந்த மொழிபெயர்க்கிறதல்ல, அல் மாதி அல் முனாசிப் பிலஃப்லி யுக்னா. யுக்னான்ற இந்த ஃபிஅல் முதாரிக்கு பொருத்தமான ஃபிஅல் மாதி. அப்ப மஅனாஹு உனிய. சார் சொல்லுங்க சார். பிஆ என்ன? பிஆ சொல்றது சூழல். ஓகே. பிஅத்துன் சூழல் என்னையாமல் பிஆ தல்வீசுல் பிஆ சூழலை மாசுபடுத்தல். ரிஆயத்துல் பிஆ நான் பார்த்தோம். ரிஆயத்துல் பிஆ சூழலை பராமரித்தல், சூழலை பராமரித்தல். ரிஆயத்துல் பிஆன்னு சொல்லி ஒரு தனி பாடமே இருக்கனா அண்ணமான புத்தகத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது 18வது. يحاول التلاميذ أن يستريحوا من تعب الأسبوع. கேள்வியை பாருங்க. إذا حولت الجملة السابقة إلى صيغة الجمع المؤنث وتغيير الجملة إلى صيغة الجمع المؤنث. பெண்பால் பன்மைக்கு மாற்ற வேண்டும். கேள்வி வந்து பெண்பால் பன்மை மட்டுமல்ல, ஜம்இல் முஅன்னஸ் பெண்பால் பன்மை. அப்ப இந்த 18வதற்கு சரியான விட 4வது. துஹாவிலு தில்மிஸாத்து அய்யஸ்தரிஹ்ன. இது மபுனி நூனுன் நிஸ்வா. அடுத்து வர இது வந்து மபுனியாக இருக்கும். அன் வந்தால் எங்களுக்கு தெரியும், அன் வந்தால் அதவாத்து நசுபு செய்ய வேண்டும். இங்க பாருங்க, இங்க ஐயஸ்தரிஹுன்னு வந்து இருக்குது, நூன் ஹதுப் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க இந்த முஅன்னஸ்ல வருகின்ற போது, பன்மை வருகின்ற போது ஐயஸ்தரிஹ்ன தான். சரியா? தஸ்தரிஹு தஸ்தரிஹானி யஸ்தரிஹ்ன தான் இருக்கும். அன் வந்தாலும் ஐயஸ்தரிஹ்ன தான் இருக்கும். நூனுன் நிஸ்வா வந்தாலும் எப்படி வந்தாலும் இதுக்கு நாங்க சொல்றோம் வந்து மபுனின்னு சொல்றது, அது மாறாது. ஐயஸ்தரிஹ்ன மின் தஅபில் உஸ்பு. அப்ப துஹாவிலு தில்மிஸாத் பாருங்க, இங்க வந்து தலாமீத நாங்க மாத்தோனும் தில்மிஸாத்.
இந்த ஜும்லா இஸ்மியான்ற சுட்டி நாங்க துஹாவிலுன்னு போட்டிருக்கோம். சரியா? சாரி, ஜும்லா ஃபிஅலியா. சரியா? ஜும்லா ஃபிஅலியான்ற சுட்டி அங்க ஃபிஅல் வந்து முஃப்ரதாக ஒருமையாகத்தான் இருக்கும். நாங்க இப்ப அந்த வசனத்தை பார்ப்போம் என்னென்ன பிள்ளைன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இந்த நஹு சட்டம் இன்னும் கிளியர் ஆகும். பாருங்க, முதலாவது விட ஏன் பிள்ளைன்னு சொன்னால் அங்க போட்டீங்களே யுஹாவில்னு வந்தீங்க. ஜும்லா இஸ்மியால வந்து யுஹாவில்னு வராது. சரியா? அத்தில்மிசாத்து யுஹாவில்னு சொல்லலாம். சரியா? அத்தில்மிசாத்து ஜும்லா இஸ்மியாவாக வந்தால் இது ஜும்லா ஃபிஅலியா, எனவே யுஹாவில்னு வராது. அடுத்தது வந்து துஹாவிலு தில்மிசாத்து ஓகே, ஆனால் அன்தஸ்தரீஹ்னு வராது. அது அப்படி வராது. சரியா? அடுத்தது துஹாவிலு தில்மிசாத்து ஓகே, அதே ஐ யஸ்தரீஹ்னு வராது. மிகச் சரியானது வந்து துஹாவிலு தில்மிசாத்து ஐ யஸ்தரிஹ்ன மின் தஅபில் உஸ்பூ. கிழமை கலைப்பிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு மாணவிகள் முயற்சிக்கின்றனர். இது யுஹாவிலு தலாமீது ஐ யஸ்தரிஹு மின் தஅபில் உஸ்பூ. கிழமையின் கலைப்பிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு மாணவர்கள் முயற்சிக்கின்றனர். ஹாவல யுஹாவிலு மஅனாஹு முயற்சித்தார். 19. بعد صلاة العصر تدرجنا في برج القاهرة وكنا نظن أن برج القاهرة بهذا الارتفاع. بعد صلاة العصر عصر தொழுகைக்கு பின் ததர்ரஜ்னா, ததர்ரஜ்னு சொன்னால் படியேறி சென்றான். துர்ஜு தரஜா பிபுர்ஜில் காஹிரா, கைரோ கோபுரத்திலே நாங்கள் ஏறினோம். மானாகு ஏறினோம். வகுன்னா நதுன்னு நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் அன்ன புர்ஜல் காஹிரா பிஹாதல் இர்திஃபா, கைரோ கோபுரமானது இவ்வளவு உயரமானது என நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். அசர் தொழுகையின் பிறகு நாங்கள் கைரோ கோபுரத்திலே ஏறினோம். புர்ஜுன்றது டவர கோபுரம். கைரோ கோபுரமானது இவ்வளவு உயரமானது என நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். கேள்வி, இதா ஹவ்வல்தல் ஜும்லத ஸாபிகா இலா சீகத்தின் நஃபி. பாருங்க, இங்க நஃபி மன்ஃபி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வசனத்தை முஸ்பத்தான ஒரு வசனத்தை நாங்க மன்ஃபியாக மாத்திரன்னு சொன்னால் ஒன்றோ மாவை யூஸ் பண்ணணும் அல்லது லம்மை யூஸ் பண்ணணும். மாவை யூஸ் பண்ணால் ஃபிஅல் மாதி மாதஹப. சரியா? மாதஹப. லம்மை யூஸ் பண்ணால் லம் யஸ்ஹபு. லம் யஸ்ஹப் மஜ்சூம் ஜதும் செய்யும். லம் யஸ்ஹப், யஸ்ஹப்னு சொல்லி சுக்கூன் செய்யும். இது ரெண்டு ஒண்ட யூஸ் பண்ண முடியும். இப்ப நாங்க பார்ப்போம் இதற்கு சரியான விடை எதுவாக இருக்கும் பார்ப்போம். அப்ப முஸ்பத்தான இந்த வசனத்தை நாங்க மன்ஃபியாக மாற்ற வேண்டும், நஃபியாக நாங்கள் மாற்ற வேண்டும். அப்ப இதுக்கு சரியான விடை 19 20 19க்கு சரியான விடை வந்து மூன்றாவது விடை சரியான விடை. بعد صلاة العصر لم نتدرج في برج القاهرة. கைரோ கோபுரத்திலே தொழுகை அசர் தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஏறவில்லை. வலம் நகுன் நதுன்னு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கவும் இல்லை. அன்ன புர்ஜல் காஹிரா பிஹாதல் இர்திஃபா, கைரோ கோபுரமானது இவ்வளவு, பாருங்க, பிஹாதல் இர்திஃபானத்தை மொழிபெயர்க்கிற இவ்வளவு உயரமானது என நாங்கள் நினைத்திருக்கவும் இல்லை. அசர் தொழுகையின் பின்போ நாங்கள் கைரோ கோபுரத்தில் ஏறவும் இல்லை, இவ்வளவு உயரமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருக்கவும் இல்லை. அப்ப மூன்றாவது விடைதான் சரி. முதலாவது விட ஏன் பிள்ளை என்று சொன்னால் மா ததர்ரஜ என்று வராது. மா ததர்ரஜ என்று வராது. அதே போல இதுல ஏன் பிள்ளை என்று சொன்னால் லம் நத்ததர்ரஜ் ஓகே, வமா நகுன் நதுன்னு கொண்டு வராது. லம் நகுன் நதுன்னு தான் மா, இல்லாட்டி மா குன்னான்னு வந்து ஓகே, மா குன்னா வமா குன்னா நதுன்னு ஓகே, மா நக்குன்னு வராது. பாத சலாத்தில் அஸ்ர் நாலால பாருங்க, மா ததர்ரஜ்னா ஓகே, மா ததர்ரஜ்னா ஓகே. வலம் குன்னாண்டு வராது, வலம் குன்னாண்டு வராது, மா குன்னாண்டு தான் அது வர வேண்டும். எனவே 19வதற்கு சரியான விட நஃபீல வந்து லம் நதர்ரஜ். நல்லா பாருங்க, லம் நதர்ரஜ் சுகூன், லம் நதர்ரஜ் வலம் நகுன் நதுன்.
இது ரெண்டு தான் மாறுறது. லம் நததர்ரஜு லம் நக்குன் மட்டும்தான் நாங்க இங்க வந்து லம்மா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்க இன்னொரு வகையில சொல்லுவாங்க தான், நாங்க மாவை யூஸ் பண்ணால் பஅத ஸலாத்தில் அஸ்ர் மா ததர்ரஜ்னா ஃபி புர்ஜில் காஹிரா வமா குன்னா நதுன்னு அன்ன புர்ஜல் காஹிரா பிஹாதல் இர்திஃபான்னு போட்டாலும் அப்படின்னாலும் விட சரியாக. 20வது கேள்வி பாருங்க. கேள்வி ஐயின் المجموعة الصحيحة لتملأ الفراغات في الجمل السابقة. முன்னால் உள்ள வசனத்தில் காணப்படுகின்ற இடைவெளிகளை நிரப்புவதற்கு சரியான குழுமத்தை தெரிவு செய்க. 20வது விட 2வது பாருங்க. அல் பசரா இதுக்கு வரணும். அல் பசரா இங்க 2வது ஆசியா ஃபி ஆசியா تتوفر توفر الزراعة. بدأت دولة العثمانيين عام 1300 في الميلاد في تركيا. 5வது கடைசிக்கு வரணும். அல் அந்தலூஸ். அந்தலூஸ் என்பது ஸ்பெயின். இந்த வசனத்தை நான் மொழிபெயர்க்கிறேன் பாருங்க. அப்ப விடைய நாங்க சொன்னோம் சரியான விட 2வது விட சரியான விட. அல் பசரா பசரான்ற நகரம் இய அவ்வளவு மதீனத்தின் முதலாவது நகரமாகும். அஸ்ஸஸஹால் முஸ்லிமூன முஸ்லிம்கள் உருவாக்கிய முதலாவது நகரமாகும். பஅத ஃபத்ஹில் இராக் ஈராக்கை வெற்றி கொண்ட பிறகு ஃபி ஸமனில் கலீஃபதி உமர் இப்னுல் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் ஈராக்கை வெற்றி கொண்ட பிறகு முஸ்லிம்கள் உருவாக்கிய முதலாவது நகரம்தான் பசராவாகும். மோதமு சுக்கானி ஃபில் ஆலமில் இஸ்லாமி இஸ்லாமிய உலகிலே பெரும்பாலான சனத்தொகையினர் யதரக்கஸூன குவிந்திருக்கின்றனர். எங்க? ஃபி ஆசியா ஆசியாவிலும் வயலிஹா காரத்தி ஆஃப்ரிக்கா அதனை தொடர்ந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில். அதாவது இஸ்லாமிய உலகிலே பெரும்பாலான சகத்துறையினர் ஆசியாவிலும் அதனை தொடர்ந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலும் குவிந்துள்ளனர். சொல்றது வந்து குவிந்திருக்கிறது. சரியா? அடுத்த துவஃபிரு அஸ்ஸிராஅத்து. வஃபர என்று சொன்னால் ஏற்படுத்தி கொடுத்தான், வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். இதுக்கு கருத்துண்டு. துவஃபிரு ஸிராஅத்து விவசாயம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அரபி அரபுலகத்திலே அரபு தேசத்திலே புரச அமலின் வேலை வாய்ப்புகளை 26 மில்லியன் மனிதர்களுக்கு நபர்களுக்கு அரபு தேசத்திலே வேலை வாய்ப்புகளை 26 மில்லியன் நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை விவசாயம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அல்லது விவசாயமானது அரபு தேசத்திலே 26 மில்லியன் நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றது, ஏற்படுத்தி கொடுக்கின்றது. பதஅத் தௌலத்துல் உஸ்மானியீன் உஸ்மானியர்களின் அந்த அரசு, அந்த தௌலான்றது அரசு ஆரம்பிக்கப்பட்டது. ஆம 1300 அல் மீலாத் 1300 எப்ப ஃபீ துர்க்கியா துர்க்கியிலே சும்மா இம்தத்த ஹுக்முஹா இலா ஷமாலி ஆப்பிரிக்கா. பிறகு அதனுடைய ஆட்சி அந்த அரசு ஆப்பிரிக்காவின் வடக்குக்கு அது நீண்டு சென்றது, வியாபித்தது. 5வது அல் அந்தலூஸ் ஸ்பெயின் ஹரஜத் மினல் ஆலமில் இஸ்லாமி இஸ்லாமிய உலகிலிருந்து அது வெளியாகியது. நிஹாயியன் இறுதியாக ஆம 1492 1492 ஆண்டு இறுதியாக இஸ்லாமிய உலகிலிருந்து ஸ்பெயின் வெளியேறியது. அப்ப இதுக்கு சரியான விட வந்து 2வது அல் பசரா ஆசியா அஸ்ஸிராஅ துர்க்கியா அந்தலூஸ். இங்க பாருங்க, இதுல வந்து இப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு ஒரு சில டெக்னிக் நான் சொல்லிருக்காரு. இப்ப இதுல சில நேரம் உங்களுக்கு தகவல்கள் தெரியாமல் இருந்தால்
அதாவது சில விடைகள் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் கூட என்ன செய்யலாம், உங்களுக்கு விடையை தெரிவு செய்யலாம். உதாரணமாக சொல்லுவோமே, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தௌலத்துல் இஸ்மானி, உஸ்மானியர்களுடைய ஆட்சி அரசு வந்தால் அது பெரும்பாலும் டேக்கில தான் துருக்கி. அப்ப இந்த விட 4வது விட துருக்கியான்னு நாங்க வச்சுக்கொள்ளும். துருக்கியா 4வது விட துருக்கின்னு வாரன்னு வச்சுக்கொண்டால் அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம், துருக்கியான்றது 4வது வருகின்றதுதான் விடையாக வரும் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த 2ல ஒன்றுதான் விடையாக இருக்கும். என்றால் 3வது 4வது கேள்வியில துருக்கியான்றது 4வது இடத்துல வரல, 4வது விடையாக வரணும். அப்ப இப்படி ஏதாவது இந்த மாதிரி இந்த குழுமங்கள் இந்த குரூப்ல சரி ஒன்று செலக்ட் பண்ண வந்தால் உங்களுக்கு சில நேரம் 4 அல்லது 5 விடைகளும் தெரிய வேணும் என்று சொல்லி கட்டாயம் இல்லை. தெரிந்த விடயங்களை வைத்து செய்து என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒப்பீடு செய்து உங்களுக்கு விடைகளை தெரிவு செய்ய முடியுமாக இருக்கும். அல்லது இதுல எங்களுக்கு பார்க்கும் மதீனா பசரான்றது சரியா, பசரான்ற விஷயம் பாருங்க, இது இந்த முதலாவதுக்கு பசரான்ற விஷயம் தெரியும்னு சொன்னால் பசரான்றது 1வது விடையாக வரும். அப்போ 2 அல்லது 4 தான் விடையாக வரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப எங்களுக்கு இந்த துருக்கியான்றதும் கன்ஃபார்ம் ஆகினால் இந்த 2 விட பசரான்ற துருக்கியான்ற இந்த 2 விடையையும் வைத்து எங்களுக்கு சொல்லலும் 21வது விட 2வதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே இந்த மாதிரி கேள்விகளை சில நேரம் உங்களுக்கு தகவல்கள் எல்லாத்துக்கும் தெரியாவிட்டாலும் கூட தெரிந்த தகவல்களை வைத்து உங்களுக்கு சில நேரம் இந்த விடைகளை தெரிவு செய்ய முடியும். சிலருக்கு லாங்குவேஜ் தெரியாமல் இருந்தாலும் கூட அதை வாசிக்கின்ற போது ஒரு கருத்து விளங்கினால் அந்த தகவலை வைத்து சில நேரம் அந்த தகவல் உங்களுக்கு தமிழ்ல தெரியுமாக இருக்கும், அதை வைத்து கூட சரி இந்த எம்சிபி கேள்விகளை அவங்களுக்கு அரபு மொழியில செய்யும் இல்லையா. அப்படியான ஒரு இலகுவான பகுதியாகத்தான் இந்த எம்சிக்கு இருப்பதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, 21வது கேள்வி பாருங்க. இங்க மஜ்மு அத்து அலிஃப் மஜ்மு அத்து பா சொல்றீங்க பாருங்க. இங்க சில விடயங்கள் தரப்பட்டீங்க. அஷ்ரூத்தல் மத்லூபா என்று சொல்றது வேண்டப்படுகின்ற நிபந்தனைகள். மவாக்கி என்று சொல்றது வெப்தளங்கள், இணையதளங்கள். அத்தாபித்துல் முனாவிப் என்று சொல்றது மகஜரை எழுதக்கூடிய போலீஸ் அதிகாரி. ஜவாது சஃபர் சொல்றது கடவுச்சீட்டு. ரிசாலத்துல் கசீரான்னு சொல்றது SMS குறுஞ்செய்திகள். விடிய பாவம். அஷ்ரூத்துல் மத்லூபா அது எதிலிக்கும் வதாயிஃப் ஷாகிரா. வதாயிஃப் ஷாகிரான்னு சொல்றது வேலை வெற்றிடம். அல் மவாக்கி இணையதளங்கள், வெப்சைட், அது எதோட சம்பந்தப்பட்டது, இன்டர்நெட்டோட சம்பந்தப்பட்டது. அத்தாபித்துல் முனாவிப் மகஜர் என்ட்ரியை எழுதக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி சரியா, அவர் எழுதுவாரு மகஜர் மஹ்தர் எழுதுவாரு. ஜவாது சஃபர் கடவுச்சீட்டு, அதுலதான் நாங்க விசா அடிப்போம். தக்ஷீரா. ரிசாலத்துல் கசீரா எதுல அனுப்புவோம், ஷார்ட் மெசேஜ் SMS குறுஞ்செய்திகள். அல் ஹாத்திஃபுன் நக்கார் கையடக்கத்துடைய, இதெல்லாம் உங்களோட பாடத்தில் இருக்கின்ற விடயங்கள். அப்ப 21வதற்கு மஜ்மூஅத்து அலிஃபே மஜ்மூஅத்து பாவை நாங்கள் நினைத்தால் சரியான விடையாக வருவது 3வது விடை. ஜீம்ஹா தால் அலிஃப் பா. ஜீம்ஹா தால் அலிஃப் பா. இப்ப இதுலயும் பாருங்க, நான் இதை கொஞ்சம் நாங்க இன்னொரு வகையில செஞ்சு பார்ப்போம். இப்ப சிலாக்களுக்கு இதுல எல்லா சொற்களும் தெரியாமல் இருக்கும். அப்ப தெரிஞ்ச சொற்களை வைத்து கூட சில நேரம் செய்ய இயலும். உதாரணமாக சொல்லுவோமே, நாங்க இப்ப ஜவாது சஃபர் என்றால் தாஷீரான விஷயம் சில நேரத்துக்கு தெரியல. ஜவாது சஃபர் தாஷீரா. அப்ப நீங்க விளக்கணும் 4வதுக்கு அலிஃப் வர வேண்டும். அலிஃப் 4வது பாருங்க 2 தான் நீக்குது, 1லையும் 3லையும் மட்டும்தான் அலிஃப் ஈகுது. அப்ப ஒரு முடிவுக்கு வரலாம் எங்களுக்கு, சாரி 3 ஈகுது. இந்த 3 விடைகள்ல ஒன்றுதான் விடையாக வரும், 4வது விடையாக வராதா. அப்ப 4வது நாங்க பார்க்க வேண்டியது. இன்னொரு சொல் எடுத்துக்கொள்வோமே, நாங்க பார்ப்போம். ரிசாலா கசீரா, அதுக்கு வரணும் ஹாத்திஃபுன் நக்கார். அப்ப 5வதுக்கு பா வர வேண்டும். 5வதுக்கு பா வாரன்னு சொன்னால் பாருங்க, இந்த 2ல ஒன்று தான் வரும், 1 அல்லது 3 தான் வரும். இப்படி ஒப்பீடு செய்து கூட உங்களுக்கு விடைகளை தெரிவு செய்யலாம். நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன்னா, உங்களோட எம்சிக்கு செய்யக்கூட நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், நீங்க தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் ஆரம்பத்துல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம டென்ஷன் இல்லாம செஞ்சுட்டு போகும் சரியா.
தெரியாத கேள்விகளை பெஸ்ட்டுக்கே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, டென்ஷன் ஆகவும் கூடாது. தெரிஞ்சதை முதலாவது முடிச்சுட்டு தெரியாத கேள்விகளுக்கு கொஞ்சம் அடுத்த ரவுண்ட்ல வந்து டைம் எடுத்து ஆறுதலாக இருந்து யோசித்து செஞ்சால் நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு டென்ஷன் இல்லாம செய்து கொள்ள முடியும். அதை எம்சிக்யூ கேள்வி எந்த பாடத்தை நீங்க செஞ்சாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது பாருங்க 22வது. இங்க பாருங்க சில விடயங்கள் இங்கு தரப்பட்டீங்க. மாலூமாத்துன் ஷக்ஸியா, பேர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், தனிப்பட்ட தகவல்கள், உங்களோட பெயர், ஊர், அதெல்லாம் வரும். அல் முஅஹலாத்துல் இல்மியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், கல்வி தகைமைகள். அல் ஹிப்ராத்துல் அமலியா, வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், தொழில்சார் அனுபவங்கள். அத் தௌராத்து தத்ரீபியா, சரியா, அதாவது ட்ரைனிங் கோர்சஸ், நீங்க ஃபாலோ பண்ண பயிற்சி நெறிகள். இப்ப கேள்வி தூஜது ஹாதிஹில் அஷ்யா, இந்த விடயங்கள் எதுல ஈக்கும்? சரியா, மாலூமாத்துல் ஷக்ஸியான விஷயம், அல் முஅஹலாத்துல் இல்மியா, அல் ஹிப்ராத்துல் அமலியா, அத் தௌராத்து தத்ரீபியா, எந்த விஷயத்துல உள்ளடங்கி இருக்கும் என்றுதான் இங்க இருக்கின்ற கேள்வி. இதற்கு சரியான விட அஸ்ஸீரத்து அஸ்ஸாத்தியா. சீரத்து ஜாத்தியா சொல்றது சிவி, கரிக்குலம் விட்டாயி, சுய விபரக்கோவை. ஒரு சுய விபரக்கோவையில வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து தாராளமாக இருக்க வேண்டும். இஸ்திமாரான்னு சொல்றது அப்ளிகேஷன். இந்த இஸ்திமாரான்ற பகுதியில இந்த விஷயங்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம். சரியா, எல்லா அப்ளிகேஷன்லயும் வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்ன்றது முக்கியம் அல்ல. ரிசாலா ரஸ்மியா, எஸ்எம்எஸ்ல வந்து இதெல்லாம் போடலாமா? போடலாம். சுருக்கமாக சொல்கின்ற விஷயம். அல் வதாயிஃபு ஷாகிரா, வேலை வெற்றிடம், ஜாப் வேக்கன்ட். ஜாப் வேக்கன்ட் சம்பந்தமான ஒரு விளம்பரத்தை வந்து இந்த விஷயம் எல்லாம் டீட்டெயிலா நாங்க போட மாட்டோம். இந்த விஷயங்களை டீட்டெயிலாக உள்ளடக்கி இருக்கின்ற பகுதி என்னன்னு சொன்னால் அஸ்ஸீரத்து ஜாத்தியா, சுய விபர கோவை. 22வது சரியான 4வது விடை ஆகும். இப்ப நாங்க 23வது கேள்விக்கு செல்வோம். 23வது கேள்வி பாருங்கள் போல், இங்கும் ஒரு வசனம் தரப்பட்டு இடைவெளிகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொற்றொடரை நாங்கள் தெரிவு செய்து இக்தர் அல் மஜ்மூஅத ஸஹீஹா லிதம்ல அல் ஃபராகாத் ஃபில் ஜும்லத்தி ஸாபிகா, முன்னால் உள்ள வசனத்திலே காணப்படுகின்ற இடைவெளிகளை நிரப்புவதற்கான சரியான தொகுதியை, குழுமத்தை தெரிவு செய்க என்பதுதான் இங்க இருக்கின்ற கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு விட 23வது கேள்விக்கான விட வந்து முதலாவது விட அல் இக்திஆபு வல் கலகு மரதுன் முன்தஷிர் وحسب الإحصائيات أكثر من 121 مليون شخص حول العالم مصابون بهذا المرض. இப்படி ஒரு வசனம் தாரு உங்களோட பாடத்துல வருகின்ற ஒரு வசனம் தரப்பட்டு அங்கு சில சொற்கள் வந்து இடைவெளிகளை நிரப்புமாறு தரப்பட்டிருக்கும். அப்ப அந்த தொகுதியை நாங்கள் இது லேசான ஒரு பகுதி. ஒன்றோ இந்த வசனம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், இந்த வசனத்தை நல்லா பரிச்சயம் என்று சொன்னால், இந்த வசனத்தை வாசிச்சோன்னே எங்களுக்கு இதை செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த இடைவெளிகளுக்கு பொருத்தமானதை வந்து உங்களோட லாங்குவேஜ் பார வச்சு தான் யோசித்து பொருத்தமான அந்த விடையை நீங்க தெரிவு. ஒரு விட பிள்ளையாகினால், அதாவது இங்க இருக்கிற ஒரு சொல், இடைவெளிக்கு வர வேண்டிய ஒரு சொல் பிழையாகினால் அந்த விடையே பிழையாகிவிடும். இங்க பாருங்க, அல் இக்திஆப், இக்திஆப்னு சொல்றது மன அழுத்தம், கலக், கவலை. இது மரதுன் முன்தஷிர், பரவலாக காணப்படுகின்ற ஒரு நோயாகும். மன அழுத்தம், கலக்கம் என்பது பரவலாக மரதுன் முன்தஷிர், பரவலாக பொதுவாக காணப்படுகின்ற ஒரு நோயாகும். சரியா? அடுத்தது என்ன? ஹஸபல் இஹ்ஸாஇயாத், ஹஸபல் இஹ்ஸாஇயாத், கணக்கெடுப்பின் படி, அல்லது நாங்க இந்த இஹ்ஸாஇயாத் சொல்றது வந்து கணிப்பீடுகளின் படின்னு சொல்லுவோம். சரியா? கணிப்பீடுகளின் படி, கணக்கெடுப்பின் படி, புள்ளி விவரங்களின் படின்னு சொல்லலாம். அஹ்ஸான் உண்மையில கணக்கெடுத்தான். புள்ளி விவரங்களின் படி, கணக்கெடுப்பின் படி அக்ஸரு, அதிகமான, அக்ஸரு மின் 121 மில்லியன் ஷக்ஸ், 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள்
முசாபூன பீடிக்கப்பட்டுள்ளனர். முசாபூன சரியா? சரி, இங்க ஹவுல இங்க அடுத்த ஒரு ஹவுலல் ஆலம். ஹவுலல் ஆலம் என்று சொன்னது வந்து ஹவுல உலகம் பூரா, உலகம் பூராக 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள் கணக்கெடுப்பின்படி அல்லது புள்ளி விவரங்களின்படி முசாபூன பிஹாதல் மரஜ் இந்த நோயால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இன்னொரு கதை நான் மொழிபெயர்க்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. அல் இக்திஆப் அல் இக்திஆப் வல் கலப் மரதுன் முன்தஷிர். மன அழுத்தம், கவலை பரவலாக காணப்படுகின்ற, பொதுவாக காணப்படுகின்ற ஒரு நோயாகும். وحسب الإحصائيات أكثر من 121 مليون شخص حول العالم مصابون بهذا المرض. புள்ளி விவரங்களின்படி, கணக்கெடுப்பின்படி உலகம் பூராக 121 மில்லியன் நபர்களுக்கும் அதிகமானவர்கள் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டு. அப்ப இப்படியான ஒரு கேள்வி, ஒரு வசனம் தரப்பட்டு சில இடைவெளிகள் தரப்பட்டு அந்த இடைவெளிகளை நிரப்புகின்ற தொகுதிகளை தெரிவு செய்யுமாறு கேட்கப்படலாம். அடுத்தது 24வது கேள்வி. இம்லஇல் ஃபராக பில் இஸ்மில் மௌசூலில் முனாஸப். பாருங்க, சின்னொரு கேள்வி. நகுல இஸ்முல் மௌசூல் அல்லதி அல்லதானி அல்லதீன். அல் அஹ்லாக் ஹிய சிஃபாத்துல் அஸாசியா அல்லதி குல்லு ஜம்மின் முஅன்னஸ். அனைத்து அகரிடை பன்மைகளும் ஒருமை பெண்பார். சிஃபாத்துல் அஸாசியா இதுக்குத்தான் இங்க வர வேண்டும். அல்லதி பண்பாடுகள் என்பது அஸ்ஸிஃபாத்துல் அஸாசியா அடிப்படை பண்புகள் ஆகும். அல்லதி ஹஸ்ஸ அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டிய ஹஸ்ஸாலா தூண்டிய அடிப்படையான பண்புகள் தான் பண்பாடுகள். ஃபதீனுனா தீனுல் அஹ்லாக் வத்தஸாமு. என்னுடைய மார்க்கமானது அது பண்பாட்டினதும் தாராளத்தன்மையினதும் மார்க்கமாகும். அல் அஹ்லாக் என்பது பண்பாடுகள், தஸாமுஹும் என்பது தாராளத்தன்மை, டொலரன்ஸ். உங்களுடைய மார்க்கமானது பண்பாடுகளினதும் தாராளத்தன்மையினதும் மார்க்கமாகும். அப்ப இந்த மொழிபெயர்ப்பல்ல முக்கியம். கேட்கப்பட்ட கேள்வி அல் இஸ்முல் மௌசூல். அப்ப அல்லதி அல்லதானி அல்லதீன. அப்ப அது இலகுவான பகுதி, நீங்க நல்லா விளைக்கோங்க. இந்த இடைவெளிக்கு முன்னால வருகின்ற சொல் தான் தீர்மானிக்கும் அந்த இடைவெளிக்கு என்ன இஸ்முல் மௌசூல் வாரதுன்னு சொல்லி. இப்ப இங்க வந்து பாருங்க, அஸ்ஸிஃபாத்துல் அஸாசியா. சிஃபாத்துல் அஸாசியான்னு சொல்றது இது வந்து ஜம்முல் முஅன்னஸ் ஸாலிம். அடுத்தது வந்து அஹ்ரினை பன்மை, அப்படித்தானே? எனவே அஹ்ரினை பன்மைகள் எல்லாம் ஒருமை பெண்பாண்ட வகையில அல்லத்தின்னு வந்து இதே இடத்துக்கு அத்தாலிபாத்துன்னு வந்தால், மாணவிகள் வந்தால், உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அத்தாலிபாத் அல்லாத்தி அல்லது அத்தாலிபாத் அல்லாஹி. அப்ப இடைவெளிக்கு முன்னால வந்து அத்துல்லாபுன்னு வந்தால் அல்லதீன, அத்தாலிபானின்னு வந்தால் அல்லதானி. அப்படி நீங்க அதுகளை இனம் கண்டு கொண்டால் சரி. இன்னும் ஒரு 3 கேள்வியை பார்த்துட்டு சின்ன 26வது கேள்வி. 26 உரையாடல். இங்கு ஒரு உரையாடல் தரப்பட்டிருக்குது. இந்த உரையாடலை நாங்க ஒழுங்குபடுத்த வேண்டும். பாருங்க, சொல்ல போல் உரையாடல் நாங்கள் 25 சொல்லவா? 25வது क्वेश्चन பார்க்கல. ரைட், சாரி. 25 ஐயின் அல் மஸல ஃபீமா யலி. கீழ் வருகின்றவற்றில் காணப்படுகின்ற பழமொழி. மஸலுன் அம்சால் என்றால் பழமொழி. பழமொழியை அடையாளம் பாருங்க. இந்த கேள்வி ஐயன் வருமே, ஐயன் வரும். ஐயன் மகனாகும். ஐயன் என்று சொன்னால் நியமித்தான். இன்னொரு கருத்து இருக்குது, ஐயன் என்றால் ஹத்தத வரையறுத்தான், அடையாளமிட்டான் கருத்து. அப்ப இங்க வந்து ஐயன் அடையாளப்படுத்துக, வரையறுக்க சொல்றது. அப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்றால் இங்க 4 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. அதுல எது பழமொழி? பழமொழி தான் நீங்க இங்க தெரிவு செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இதுக்கு விட ஜஸாஉஹு ஜஸாஉ சின்மார். அவனுக்கான கூலி சின்னுமாருக்குரிய கூலியாகும்.
சரியா? இது எப்ப சொல்லப்படுறேன்னு சொன்னால் அரபிகள் வந்து நாங்க ஒருவருக்கு நலவு செய்தால் அந்த நலவுக்கு அவர் மாற்றீடாக எங்களுக்கு நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டால், பிரதி உபகாரம் செய்கின்ற போது நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டால் இந்த பழமொழியை நாங்க சொல்லுவோம். ஜஸாஉஹு ஜஸாஉ சின்னிமா. இதுக்கு ஒரு கதை இருக்கின்றது. உங்களோட 10 புத்தகத்துல 3 பழமொழிகள் தான் இருக்குது. அந்த 3 பழமொழிகளுக்கும் அதுக்கு பின்னாலே ஒரு கதை உண்டு. ஏன் அது அந்த பழமொழி வந்தது, எதற்காக அந்த பழமொழியை பயன்படுத்துகிறார்கள் அரபிகள் என்ற விஷயம் அங்க சொல்லப்பட்டது. அப்படியான ஒரு பழமொழிகள் ஒன்றுதான் ஜஸாஉஹு ஜஸாஉ சின்னிமா. அவனுக்கான கூலி சின்னிமாருக்காரே கொடு. அப்ப இது வந்து நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டால் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பழமொழி. இதுக்கு உங்களுக்கு தெரியும் கதை ஒன்றின்னு சொன்னால், ஒரு அரசன் ஒரு கட்டிட கலைஞனை கூப்பிட்டு ஒரு மாளிகை கட்டுத்தருமாறு வேண்டான். அவர் அந்த மாளிகையை கட்டி கொடுக்கிறார், அழகாக கட்டுறாரு. அரசன் யோசிக்கிறார் வந்து, மன்னன் யோசிக்கிறார் வந்து, இது போன்ற ஒரு அழகான ஒரு மாளிகை இதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருக்கப்படாது, யாரும் கட்டப்படாது. எனவே இவரை வச்சா இவர் கட்டுவாரு என்று பயந்து என்ன செய்யறாருன்னா, இவரை கட்டின அந்த மாளிகைக்கு மேல ஏற்றி அதுல கீழே தள்ளி கொலை செய்யறாரு. சரியா? அப்ப அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்டட கலைஞர் அரசனுக்காக அந்த மாளிகையை கட்டி கொடுத்தாலும் அதற்கு அவர் நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டார். அதுதான் ஜஸாஹு ஜஸாஉ சின்னிமா. சின்னிமார் என்று சொல்றது அந்த கட்டட கலைஞருடைய பேர். சரியா? ரைட். அப்ப இங்க பழமொழி அதுதான். லா தரர வலா திரார ஃபில் இஸ்லாம்னு சொல்றது வந்து இது ஒரு ஹதீஸும் கூட, அடுத்தது காயிதா ஃபிக்ஹியாவும் கூட. சரியா? இஸ்லாத்துல யாரும் தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கு இழைக்கப்படவும் கூடாது. சரியா? அநியாயம் செய்யவும் கூடாது, அநீதி இழைக்கப்படவும் கூடாது என்று அந்த கான்செப்ட். அடுத்தது அல் இப்திசாமத்து சதகா. இது ஹதீஸ். லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. இது குர்ஆன். சரியா? இப்திசாமான்னு சொல்றது வந்து சிரிக்கிறது, புன்னுருவல் பூத்தல், அதுவும் ஒரு சதகா, நன்கொடையா. லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பெருமை அடைத்தவனாக நீ பூமியிலே நடந்து தெரியாது. சரியா? அது சுருக்கம் வந்து பெருமை. லா தஸ்தக்பிர், பெருமை அடிக்காது. அப்ப இதுல ஹதீஸ் அல் இப்திசாமத்து சதகா லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா என்பது குர்ஆன் வசனம். லா தரர வலா திரார ஃபில் இஸ்லாம் என்பது வந்து அதுவும் ஹதீஸ். அப்ப விட வந்து இங்கு மசல் பழமொழி ஜஸாஉஹு ஜஸாஉ சின்னிமா. அதே போல ஆதத் ஹலீமா இலா ஆதத்திஹா அல் கதீமா. ஹலீமா தனது பழைய செயலை நோக்கி திரும்பி சென்று விட்டால் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதுவும் ருப்ப ரம்யத்தின் மின் கைரி ராமின் என்ற இன்னொரு 3 பழமொழிகள் இருக்குது. கட்டாயம் அந்த பழமொழிகளை வாசிப்போம். அந்த பழமொழியை யாரு சொன்னது, அது எப்ப சொல்லப்படும், யாருக்கு சொல்லப்படும் என்ற விடயங்களும் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயம் வந்து நீங்க அதுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில நேரம் அப்படியும் கேட்கலாம். இந்த உதாரணமா சொல்லுமே, ஆதத் ஹலீமா இல்ல ஆதத்திஹா அல் கதீமான்ற அந்த பழமொழியை தந்து இந்த பழமொழியை யாரு சொன்ன, யாருக்கு சொன்ன, எதற்காக, எந்த சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டது என்ற விஷயமும் கேட்கப்படும். அல்லது இந்த பழமொழி அரபிகள் எப்ப பாவிப்பாங்க, எதற்காக பாவிப்பாங்க என்ற விஷயமும் கேட்கப்படும். எனவே அந்த 3 பழமொழிகளையும் கட்டாயம் சொல்லுவாங்க. அவங்களோட 13ஆம் ஆண்டு புத்தகத்தை கடைசி பகுதியில் இருக்குது, அதுகளை பார்த்துக்கோங்க. அது சின்ன சின்ன தகவல்கள் இருக்குது, அதுகளை நீங்க விளங்கி கொண்டா சார். ஓகே, நாங்க இன்னொரு பிரேக் ஒன்று எடுப்போம். இப்ப எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த